வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 நடக்கிறது. இந்த தேர்தலில் அனைவரும் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கோம். இதில் யாருக்கு வாக்களிக்க போகிறோன்றதில் பெரும்பான்மையான மக்கள் ஒரு தெளிவான ஒரு முடிவில் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான மாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் அவங்ககிட்ட கிடையாது. வெறுமனே மாற்றம் வேணும், புதுசாக ஒருத்தர் வராரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த கட்சிகளுக்கே மாறி மாறி ஓட்டு போடுறது, புதுசாக அவர் வாய்ப்பு கொடுப்போம், அவர் மாற்றங்களை கொண்டு வருவார் அப்படின்னா. சரி, அவர் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருவார்னு கேட்டால் அதுக்கான பதில் அவங்ககிட்ட கிடையாது. மாற்றம் வேணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. அந்த மாற்றத்தை கொண்டு வரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்புறீங்கல்ல, அந்த நபர் என்ன செஞ்சுருக்காரு, இது வரைக்கும் என்ன அரசியலை பேசியிருக்கிறாரு, மக்களுக்காக களத்தில் நின்றுருக்காரா, என்ன போராட்டங்கள் பண்ணியிருக்காரு, மக்களோட அடிப்படை தேவைகளுக்கு என்ன செஞ்சுருக்காரு, அவருடைய ஐடியாலஜி என்ன அப்படின்றது எதுவுமே கிடையாது. புதுசாக ஒருத்தர் வராரு, படத்துலேருந்து வராரு, படத்தில் 10 பேரை அடிப்பார், நல்ல டான்ஸ் ஆடுவார், அந்த படத்தில் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு நல்லதே செய்வார், மீனவர்களை காப்பாற்றுறாரு, ஸோ ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறாரு. ஸோ அப்போ உண்மையான வாழ்க்கையிலையும் அவர் அப்படி தானே இருப்பார் அப்படின்னு நம்புறது ஒரு அரசியல் ஐடியா புரிதல். அது நடிகர் முதலமைச்சர் ஆகக்கூடாதா அப்படின்னு நடிகர்னு இல்லை, நீங்கள் மக்களுக்காக என்ன வேலைகள் செஞ்சுருக்கீங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஒரு நடிகர் அதனால ஒரு கூட்டு போடாதீங்கலாம் இங்கே சொல்லலை. அவர் நடிகராக இருந்தோம்னா ஒரு ஐடியாலஜி என்ன, இங்கே ஐடியாலஜி தான் இங்கே முடிவு பண்ணுறது ஒரு தலைவரை. ஸோ நமக்கு மாற்றம் வேணும் அப்படின்னாக்கா அது எந்த மாதிரியான மாற்றம் வேணுன்றதை நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். ஏதோ ஒருத்தர் புதுசாக ஒருத்தர் அவர் மாற்றத்தை கொடுத்துருவார் அப்படின்னா கிடையாது. இன்றைக்கி 50 ஆண்டுகளாக இந்த கட்சிகளே ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால ஒரு மாற்றம் இன்னும் எதிர்பார்க்கணும். ஸோ இதுக்கு அந்த 50 ஆண்டுகளில் அந்த கட்சிகள் செய்த வேலைகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தமிழகம் எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்றதை நம்ம பார்க்கணும். நீங்கள் இந்தியாவிலே மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழகம் இன்றைக்கி எவ்வளோ வளர்ந்துருக்கு, கல்வியிலையாக இருக்கட்டும், வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், இதெல்லாம் எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்றதை நம்ம யோசிக்கணும். இதனாலதான் நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் படிக்க முடியாது, அவங்களெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டுச்சு. நீ இந்த சாதி, இந்த குறிப்பிட்ட ஜாதிகள் தான் படிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதையெல்லாம் இன்றைக்கி உடைச்சி அனைவரும் கல்வி ஒரு தேவையானதுன்றதை இன்றைக்கி உடைச்சி இன்றைக்கி நம்மளுடைய தலைமுறைகள் தான் இன்றைக்கி முதல் தலைமுறை பட்டதாரிகளாக வந்திருக்கோம். இப்போ முதல் தலைமுறை பட்டதாரியே இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ அதுக்கான போராட்டங்கள் என்ன, அதுக்கான வேலைகள் எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரியான இப்போ இந்த கட்சிக்கு ஒரு மாற்று வேணும்னா இதை விட ஒரு சிறந்த ஒரு ஐடியாலஜி இருக்கணும், சிறந்த ஒரு தலைவராக இருக்கணும், அவருக்கு அரசியல் புரிதல் இருக்கணும், மக்களுடைய பிரச்சனை என்னன்றது தெரியணும். எந்த ஒரு பிரச்சனையுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, அப்போ போராட்டத்துக்குலாம் வரமாட்டேன், களத்துக்கு வரமாட்டேன், ஆனால் நான் சினிமாவில் நடித்து எனக்கு ரசிகர் பட்டாளங்களை நான் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு மாஸ் கூட்டம் இருக்குது, அந்த கூட்டம் போதும் எனக்கு, குழந்தைய கூட சொல்கிறாங்க அப்படின்றாங்க. இப்போது நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு அரசியல் புரிதல் இருக்குதா? அந்த குழந்தைக்கு அரசியல் புரிதல் இருக்குமா? இருக்காது. ஏன்னா நமக்கே அந்த அரசியல் புரிதல் கிடையாது. நம்மளே அந்த சினிமா முகத்துலேருந்து இன்னும் வெளியே வரல. நமக்கு மெச்சூர்டாக ஆகிட்டோம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கே அந்த சினிமா முகத்தை விட்டு வெளியே வரல. சினிமாவிலிருந்து வந்த ஒருத்தரை தான் இன்றைக்கி நம்ம தலைவராக தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சிட்டு, அவர் தான் நம்மளை காப்பாற்ற போகிறான்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படின்றப்ப அந்த குழந்தைக்கு அந்த அரசியல் புரிதல் இருக்குமா? இருக்காது. அந்த குழந்தைங்கலாம் சொல்கிறாங்க அதனால் இவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போட போகிறோம். ஸோ நீங்கள் குழந்தைங்கிட்ட போயிட்டு இந்த நடிகர்னு இல்லை, இப்போ கார்ட்டூன்ஸ்லாம் இருக்குது, சோட்டா பீம் இருக்குது, டோரா புஜ்ஜி இருக்குது, இந்த சின்சான் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த குழந்தைகிட்ட போயிட்டு எப்போ அந்த மாதிரி நான் இந்த தலைவருக்கு ஓட்டு போடவா இல்லை இந்த சின்சானுக்கு ஓட்டு போடவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை நான் சொல்லணும் சின்சானுக்கு ஓட்டு போடு அப்படின்னு. ஏன்னா அந்த குழந்தையோட புரிதல் அவ்வளோதான். அந்த குழந்தைக்கு அந்த புரிதலை நம்ம தான் ஏற்படுத்தணும், அதை ஏற்படுத்தலை அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு புரிதல் அவ்வளோதான் இருக்கும். அப்போனா நீங்கள் சின்சானுக்கு ஓட்டு போடுவீங்களா? இப்போ நம்ம சிந்திக்கணும். இப்போ தலைவர் நமக்கு ஆளப்போகிற தலைவர் என்ன, அடுத்த 5 ஆண்டுகள் என்ன நடக்கும் அப்படின்றத சிந்திக்கணும். இப்போ நடக்கிற பிரச்சனைகளில் இன்னைக்கு சூழ்நிலையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்றதே ரொம்ப பெரிய இக்கட்டான சூழ்நிலையை வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படின்னும் போது நாட்டை ஆள்றதுக்கு ஒரு தகுதியான தலைவராக தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஏதோ ஒருத்தரை தேர்ந்தெடுத்து விட்டுட்டு 5 வருஷம் தானே ஒருத்தர் வாய்ப்பை கொடுப்போன்ட்டு நினச்சிட்டு கொடுத்துட்டு போகிறது கிடையாது. சிந்திச்சு வாக்களிங்க. நமக்கான தலைவர்களை திரையில் தேடாதீங்க, தரையில் களத்தில் நிற்கக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுங்க. நன்றி, வணக்கம்.